எந்த ராஜாங்க உள்ள இருக்காரு? ராஜா யாரு? இவர் தான் ராஜா. ஆனா அந்த சூழ்நிலையை வச்சு அவர் சொல்றாரு, நான் இப்போ ராஜா. ஏன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? செருப்பு கூட காலில் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காரு, தன்னை ராஜான்னு சொல்ல முடியல. ஆனா இதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த பயல் கையை தட்டுங்களேன். ஒரு தகப்பனுடைய இருதயம்னா இதுதாங்க ஃபாதர்ஸ் ஹார்ட். நல்லா 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 உற்சாகமா ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட்டை ஃபீல் பண்ணி, ஓ தாவீதின் இடத்திலிருந்து ஒரு தகப்பனுடைய இருதயம்னா என்னன்னு கற்றுக்கொள்ளுங்க. நான் தாவீதை நிறைய இடத்துல ரொம்ப ஹைலைட்டா வச்சு பார்க்குறேங்க. இப்போ ஒரு வெறுங்காலில் நடக்கிறதுக்கும் முகத்தை மூடிக்கிட்டு அழுதுட்டு போகிறதுக்கும் காரணம் யாரு? அப்சலோம். தேவன் நியமிக்கல அவனை ராஜாவா. அவனா ரெடி ஆகிக்கிட்டு ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவரை பயமுறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அப்பான்னு கூட என்ன பண்ணலை. நெஞ்சில் மிதிச்சாலும் தகப்பன்மார் பிள்ளைகளை தூக்கி தோளில் தூக்கி போட்டு ரோராட்டுவாங்க. அவங்க தான் ஐயா. பிரைஸ் காட். அவன் இன்னும் ராஜாவை ஆகலை. ஆனால் இவர் அவனை ராஜான்னு என்ன பண்ணுறாரு? இதுதாங்க ஃபாதர்ஸ் ஹார்ட். ஆனால் இந்த இருதயத்தை அந்த புய உணர்ந்துருந்தோம்னா அந்த கருவாளி மரத்தில் தொங்கியிருக்க மாட்டான். ஆனால் இப்போ ஏற்பட்ட இந்த நல்ல இருதயத்தை அவன் உணராமற் போனதனால் அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. யாரும் இல்லாமல் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறவனாய் அவன் அடித்து சாகடிக்கப்பட்டான். நானும் ஒரு நாள் அப்சலோம் மாதிரி தாங்க இருந்தேன். அந்த தகப்பனுடைய இருதயம் என்னன்னு புரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த அப்சலோமுக்கு இந்த அப்சலோமுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். ஓ பிரைஸ் காட். அந்த அப்சலோம் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாததினால் அவன் கருவாளி மரத்திலே தூக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டான். இந்த அப்சலோம் சரியா வாழாததுனால நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் தொங்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாய் என் இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் தொங்கினார். எஸ்,